வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் டேட் 8ஆம் தேதியா 7ஆம் தேதியா பொறுங்க வாரம் பார்ப்போம், டேட் கன்ஃபியூஸ் ஆகுது. 7ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைய பாராளுமன்ற அமர்வுகளில் கடைசி நாள். இந்த கிழமையில் இனி பாராளுமன்ற அமர்வுகள் இல்லை. இந்த பாராளுமன்ற அமர்வுகளுடைய இன்றைய கடைசி நாள். இன்றைக்கு ஒரு அழைப்பு ஒன்று வந்தது தொடர்பாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த அழைப்பு என்ன நடந்தது என்றால், உங்களுக்கு தெரியும், அண்மைய தினங்களில் நான் தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்றையும் போட்டிருந்தேன். அதுக்கு முதல் இந்த அழைப்பு ஒன்று வந்தது. வந்த அழைப்பு, அந்த என்னுடைய ஃபோன் இந்த நேரமுமே ரெக்கார்ட் ஆகும். ஆகவே நீங்கள் ஒரே பண்ண தேவையில்லை. பட் இது பிழையான அழைப்பில். இந்த அழைப்பை இருக்க கேளுங்க நீங்கள். ஹலோ சார். லெட்டர் எங்களுக்கு வந்துட்டு இப்ப மெயில் பண்ணி வைக்கணும். சந்தோஷமா. நீங்கள் மண்டேல இருந்தா போய் சேருங்க. மண்டே தான் வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்கேன். மற்றது உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு பிரச்சனை வராது. அது நோடி மினிஸ்டரோடைய அப்பாயின்மெண்ட்டுக்கு பிரச்சனை வராது. சரி சார், தேங்க்யூ. ஓகே ஓகே. நான் நினைக்கிறேன் இதை போடுறது பிழை இல்லை நினைக்கிறேன். ஏனென்றால் சில பேர் நான் பொய் சொல்கிறான், இப்படி நான் எடுத்து கொடுக்கல என்பார்கள். ஸோ அதுக்காகத்தான் இதை போட்டுக்கிறேனே ஒழிய மற்றபடி அந்த பிள்ளைகள் யாருன்றதோ இன்னமோ தெரியல. பட் அதுக்குரிய அதை சொல்வதற்காக தான் போட்டிருக்கேன். இன்னொரு அழைப்பு வந்து அதையும் கேளுங்க. உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன் வாட்ஸ்அப்ல. ஓகே சார், தேங்க் யூ சார். உங்களால தான் சொல்லிருக்காங்க. சரி, ஓகே. ரைட். இந்த அழைப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோன் இது பிள்ளையில் நினைக்கிறேன்னா அந்த பிள்ளைகள் 2 பேருமே எனக்கு தொலைபேசி அழைப்படுது. எனக்கு தெரியும் நேற்றைய தினம் நேற்று வந்து புதன்கிழமை நேற்றைய தினம் பிரதி சுகாதார அமைச்சரை திருப்பி கேண்டீனில் சந்தித்து நான். அப்போது ஹன்சக் ஐயா, என்னுடைய நல்ல நண்பர், முன்னாள் நண்பர், இப்போ அவர் பிரதி சுகாதார அமைச்சர் வந்து எனக்கு நான் சாப்பிட்டு கொண்டிருக்க கேண்டீனில் வந்து அச்சுன் உண்ட அந்த விஷயம் நான் என்னுடைய பர்சனல் விடயமாக எடுத்து நான் சொல்லி நேரடியாக அதை பார்த்து கடிதம் ரெடி ஆகிட்டப்போ எடுக்க சொல்லவே என்று. சரி, சரியான சந்தோஷம். என்னென்றால் சரியா அதுக்கு தேங்க் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நான் இந்த பிள்ளைகள் 2 பேருக்குமே நேற்று கால் பண்ணினேன். கேட்டால் லெட்டர் தந்துட்டமாண்டுக்க இல்லை தாரன்னு சொன்னவ தரையில் ஏதோ இன்னொரு மீட்டிங் ஒன்று இருக்காம் தொழிற்சங்கங்களோட. அந்த மீட்டிங் முடியத்தான் தரலாமன்றவ எனக்கு கோவம் வந்துட்டு நாங்கள் போய் மினிஸ்டரோட கதைச்சு, டிப்யூட்டி மினிஸ்டரோட கதைச்சு கடிதம் அடிங்கி விடுங்க. கடிதம் அடிச்செல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிய பிறகு திருப்பி திருப்பி கூத்தடிச்சாந்தால் திருப்பி கோவம் இருந்தானே. ஸோ திருப்பி அந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸுக்கு நான் கால் பண்ணேன். ஏன்னா நான் அந்த மினிஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், எனக்கு உரிமை இருக்கிறது. நான் ஒரு டாக்டராக, வைத்தியராக கால் பண்ணி கேட்குறதுக்கு. அப்போ அந்த மிஸ் வந்து என் பேர் ஞாபகம் இல்லை. அவள் என்னோட பழக்கம். நாங்களும் எங்களுடைய கடிதங்கள் தொடர்பாக என்ன டாக்டராக இருந்தாலும் இந்த கிளரிக்கல் ஒர்க்குக்கு போய் அங்கே பிச்சை எடுக்கணும், லைனில் நிற்கணும். உங்களுக்கு டாக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் கால் பண்ணேக்க அவள் எனக்கு தெரியும். இப்போ சொன்னால் டாக்டருக்கு கடிதம் ரெடி, இன்னொரு மீட்டிங் ஒன்று இருக்கிறது, அந்த மீட்டிங் முடிய கொடுக்க சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. நான் சொன்னேன் இப்போ தான் பிரதி சுகாதார அமைச்சர், நான் இப்போ பார்லிமெண்ட்டில் தான் காய்ச்சி கொண்டிருக்கேன், முன்னால் தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விருப்பம் பண்ணால் நான் திருப்பி அவர்கிட்ட சொல்கிறேன். ஐயோ சார், அவர்கிட்ட சொல்லாங்க நான் கடிதத்தை கொடுக்குறேன். ஏனெண்டா அந்த ட்ரேட் யூனியன் கொடுக்குறேன்னு சொல்லி நீட்டு சொல்லப்படுறேன். டாக்டர் உங்களுக்கு நான் இமெயில் பண்ணுறேன். நான் சொன்னேன் எனக்கு இமெயில் தேவையில்லை, நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு இமெயில் பண்ணுங்க. ஸோ இன்றைய வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை 2 பேர் வேலைக்கு போயிடும். 3ஆவது சிங்கள பிள்ளை அவையோட டீட்டெயிலையும் எடுத்துக்க சொல்லிக்க. எங்களுக்கு சிங்களம் தமிழ் என்ற வேறுபாடு இல்லை. பாராளுமன்றத்தில் சிங்களத்தில் கொடுத்த கடிதத்தை தமிழ் எழுதி கொண்டு வாய்ச்சினா நீங்கள் அந்த வீடியோ பாருங்க. நான் விளக்கத்தை போடுறேன். ஆறுதலாக எனக்கு கதைக்க தெரியும், கதைக்கிறது விளங்கும், எழுத படிக்க தெரியாது சிங்களம். உண்மையாக சொல்லத்தானே வேணும். 2008ஆம் ஆண்டு என்னுடைய 21 வயசுல நினைக்கிறேன், 86 96 22 வயசில் முதலாக வந்து එක තුන 4 5 சதுதா பிரகாஷ் பதிந்தா சிக்ருவாத சென்னதுராதேண்டு என்னுடைய சீனியர் அண்ணா அவரோட 2 கோல் முடிச்சுனா என் பேரை சொல்லாத அப்பாண்டு மெட்டி கூட வச்சிருந்த டென்டல் ஃபேக்கல்ட்டி அண்ணா அவர் இப்போ கன்சல்டன்ட் அங்கே. ஸோ அண்ணா தான் எனக்கு படிப்பு. எனக்கு பிரிமி கேனி என்றா என்னென்ன பிரிமி என்றாடா ஆம்பளை சொல்கிறது, கேனி என்றா கேனி என்று சொல்லிப்படாத கேனு இல்லாமையா என்று சொல்லு, கேனி என்றா பேசுகிறடா அப்படி என்று சொல்லி சிங்களத்தை எனக்கு முதலாக சொல்லி தந்தது வந்து பேர் சொல்லிடாது என்னுடைய ஜெஸ்டி, என்னுடைய சூப்பர் சீனியர் வைஸ் பிரசிடன்ட். ஸோ அவ்வளோதான் எனக்கு சொல்கிறது உரிமை இருக்குது. இந்த பேரை சொல்லாத சரியில்லைன்ட்டு நான் சரி உங்களோட பேர் என்ன சொல்லலைன்ட்டு. சரி
என்னால் அது வேறு வேறு பிரச்சனை வருமாடா அப்படி இப்படி ரேகிங் அதுன்னு சொல்லி நான் சரி சொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்னடா மொழி சரியான முக்கியம், அதில் எனக்கு எழுத படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ தான் நான் எழுதி மகனுக்கும் அது ஒரு கட்டாய பாடமாகவே சிங்களத்தை எழுத படிக்கிறதுக்கு என்னுடைய 39வது வயசில் ஆரம்பிக்கிறேன். எனக்கு ஒரு 1 year 2 year நான் எழுத வாசிக்க தெரியக்கூடியவனா மாறி விடுவேன் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சரி விடியேஷுக்கு வரும். ஸோ மிஸ்ஸோட இடத்துக்கு ஆச்சுன்னா அதுக்கு பிறகு இன்றைக்கு இந்த கோல் வந்திருந்தது. இதில் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கிறேன் என்னென்றால் இது வந்து சுகாதார அமைச்சு விட்ட பிழை அல்ல. சுகாதார அமைச்சு என்றால் சுகாதார அமைச்சருக்கோ டிப்யூட்டி ஒரு காலத்தில் நான் உங்களுக்கு இதையும் சொல்கிறேன். ஒரு காலத்தில் வந்து நாங்கள் டாக்டராக வேலை செய்யக்குள்ள செக்ரட்டரியை பார்க்குறேன்றாலே பெரிய விஷயம். பாலித மைபால் ஒருத்தர் இருந்தவர், ஒரு ஆமணக்கு குஞ்சொருவர் இருந்தவர். அவரை பார்க்குற அவர்கிட்ட கடிதம் அடித்து கையில் தாரத்துக்கே ஒரு அட்மினாக ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக நம்ம ரோட்டில் போய் நின்று அதில் நின்று தூங்கி என்னடா உருட்டுறீங்களே, என்ன எவ்வளோ உருட்டிடுறீங்க ஒரு காலத்தில். ஒரு செக்ரட்டரியை பார்க்குறதுக்கு ஒரு செக்ரட்டரியோட கதைக்கிறதுக்கு இவ்வளவு. ஆனால் இப்போ இருக்கிற அனில் ஜெயசிங்க சார் வந்து இட்ஸ் வெரி நைஸ் கிளவர் பர்சன். உங்களுக்கு ஏதாவது அநியாயம் நடந்திருந்தால் சுகாதார அமைச்சில் நீங்கள் அது டாக்டராக இருக்கலாம், கன்சல்டனாக இருக்கலாம், மேபி நான் உங்களுக்கு எதிராக கதைச்சிருக்கலாம். ஏனென்றால் என்னுடைய கொள்கைகள் என்னுடைய பாலிசி என்றது வேறு. என்னுடைய பாலிசியிலிருந்து அது வித்தியாசமானது. உங்களுடைய பாலிசி உங்களுடைய வாழ்க்கை முறை வேறு. இப்போ டாக்டர் மேலே என்னால் கோவிக்கக்கூடாது. இந்த விடயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்கிறது சரியா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள். பாராளுமன்றத்தில் வேலை செய்கிற ஒரு பாராளுமன்ற ஊழியருக்கு வந்து 70,000 ரூபா தான் சம்பளம். ஸோ அப்படி 70,000 ரூபா சம்பளம் எடுக்கிற ஒரு பாராளுமன்ற ஊழியர்கிட்ட உங்களுக்கு தெரியும் பாத்தோலின் சிஸ்டம் ஒன்று இருக்குது. அதாவது வந்து இதில் அடல்ட் தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெண்களுடைய உறுப்பில் வந்து திரவங்கள் வாருகிற அந்த வருகிற அந்த சிஸ்ட், அதாவது வந்து ஒரு சின்ன ஒரு சுரப்பி இருக்கிறது 2 பக்கம். அந்த பிறப்பு உறுப்புண்ட பிறப்பு குழாய்க்குள்ள 2 சிஸ்ட் இருக்குது. அதில் இருந்தால் அந்த திரவங்கள் வாரது சரிதானே. அது சொல்கிறது பாத்தோலின் சிஸ்டண்ட். அது வந்து இப்படி ஒரு சின்ன ஒரு குட்டி போலையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இவ்வளவு மொத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் இருந்து ஒரு டக்ட் ஒன்று வரும், ஒரு சின்ன குழாய் மாதிரி சின்ன ஸ்ட்ரோ மாதிரி ஒன்று வந்து அதுக்குள்ள இருந்தால் செக்ரேஷன் வருது. அது இடைக்குள்ள அடைச்சிட்டேன்டா சுத்தம் இல்லாத இருக்கிறவர்களுக்கு அடைச்சிட்டேன்னு சொன்னால் அந்த சுரப்பின் வெளியாக வராடி என்ன செய்யும், சுரப்பி வீங்கும். அது சொல்கிற பாத்தோலின் சிஸ்டண்ட். அதுக்கு செய்கிற சர்ஜரியை செய்கிறது வந்து மாசுபியலைசேஷன் சொல்கிறது. பெரும்பாலும் கல்யாணம் கட்டினாங்களுக்கு உடனே வர பிரச்சனை இது சரிதானே. முதல்ல தாங்கள் கன்னியாக இருந்திருந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து உடல் உறவு போட்டுறாங்கள் வர பிரச்சனை இது. கல்யாணம் கட்டாதாக்களுக்கும் பெரும்பாலும் வேறு பிரச்சனை. ஸோ அந்த விடயம் தொடர்பாக மனைவிக்கு அப்படி பிரச்சனை இருக்குன்றது தொடர்பாக இங்கே கொண்டே கொழும்புல ஹார்டேக்கில் இங்கே கொழும்புல ஒரு தேசிய பெரிய வைத்தியசாலையில் அது சரியான பெயின்ஃபுல். அது வந்து இருக்கவே இல்லாது. அது வந்து அடைச்சிட்டேன்னு சொன்னால் சரியான பெயின்ஃபுல்லாக இருக்கும், தாங்கிலாத பெயினாக இருக்கும். அந்த இடத்துல பெயினாக இருக்கும்னா கற்பனை பண்ணி பாருங்க. ஸோ அதை வந்து ஒரு எமர்ஜென்சி, அதை வந்து ட்ரெயின் பண்ணி ஒரு சின்ன ஒரு சர்ஜரி வந்து அதை கேஷுவாலிட்டி தியேட்டரில் போட்டு செய்யணும். இங்கே காசர் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறார்கள். அங்கே டாக்டர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் 1 மாதம் 2 மாதத்தால் தான் டைம் தருவேன், பெனடோலை குடிச்சு கொண்டு இருங்கன்னு சொல்லி. அப்போ அவர் என்னட்ட வந்து கேட்டார். முதலும் ஒரு பக்க மாசுபியலைசேஷன் செய்திருக்கிறார்கள். அதுக்கு 80,000 ரூபா வேண்டி இருக்கிறார்கள். முதல்ல இங்கே வெளியால் வாண்டு ப்ரைவேட்டில் கொண்டு போய் 80,000 டாக்டர் மேரேஜ் பேரம்பதை செய்து என்னுடைய பாலிசி உங்களுக்கு பிடிக்காட்டி நான் கோரிக்க வேண்டாம். ஸோ 80,000 ரூபா வேண்டியிருக்காங்க. அது இந்த முறை வெறி பெயினோடையும் போய் இதுக்கெல்லாம் இருக்கிற நேரத்துலையும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ரிஞ்ச் ஒன்றை போட்டு அதை சக் பண்ணி எடுத்துருந்தா கூட பரவாயில்ல, பெயின் குறைஞ்சிருக்கும். அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுருக்கார்கள். இங்கே எங்களுக்கு செய்யலாது, நீங்கள் ப்ரைவேட்டுக்கு வாங்கன்னு சொல்லி. ஸோ அப்போ என்னட்ட வந்து அதை கேட்டார்கள். கேட்டபோது நான் சொன்னால் அது சின்ன விஷயம். நான் முந்தி வேலை செய்த ஹாஸ்பிட்டலில் அடித்து பார்த்தால் அவங்கள்தான் ட்ரான்ஸ்ஃபரில். ஸோ இப்போ எனக்கு செய்கிறதுக்கு வழி இல்லை. இப்போ நான் நண்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இந்த இதில். இப்போ கோல் பண்ண ஒருத்தர் மான்சவனில் அப்போ என்னோட வந்து கேட்டார். இந்த ஒரு வைத்தியர் ஒருவர், தமிழ் வைத்தியர் ஒருவர் இங்கே கொழும்புல வேலை செய்கிறார், ஒரு விஓஜி ஒரு ஆள். அவர்கிட்ட கொண்டே காட்ட வேண்டாம். நான் சொன்னேன் சரி கொண்டே காட்டுங்க, பிரச்சனை இல்லை என்று சொன்னேன். ஸோ அடுத்த நாள் காலமே என்னிட வந்து சொன்னான். அவர் 1,60,000 ரூபா ஒரு சின்ன ஒரு சர்ஜரி, ஒரு மைன்யூட் சர்ஜரி, உயிர் போகிற சர்ஜரி இல்லை. அனஸ்தீசியா கூட அதுக்கு போட தேவையில்லை, லோக்கல் போட்டோம். இன்னமும் அனஸ்தீசியா கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அது மேரேஜ் பண்ணி பிள்ளை பெற்றாக்களுக்கு அனஸ்தீசியா தேவையில்லை, அல்லது லோக்கல். எனிவே அப்போ இவர் 1,60,000 கேட்டிருக்கார், 1,60,60,000 ரூபா கேட்டிருக்கார். ஸோ இத்தனைக்கும் அவன் வந்து எங்கள்ட பாராளுமன்றத்தில் ஒரு கேன்டீனில் வேலையில் ஒரு ஆள். இப்போ 2 மாத சம்பளம், மனசு வேலைக்கு போகிறதில்ல, 4 5 பிள்ளைகள். ஸோ இப்போ நாங்கள் ஒரு ஆள் இப்போ உழைக்கிறது பிரச்சனை இல்லை
சரிதான். இப்போ எங்கள்டையும் இப்படி தான் உழைக்கிறாங்க. காரை கொண்டே விட்ட உடனே அது இதுன்னு சொல்லி 20 லட்சம் கொண்டு பில்லை தருவாங்க. இன்னும் எங்களுக்கு தெரியுமா கார்பரேட்டர் எங்கே கிடைக்குது எங்கே கிடைக்குது சொக்கம் எனக்கு எங்கே கிடைக்குது தெரியாது. ஸோ வேட்டி கொண்டு வர்றது. அப்போ உழைக்கிறது பரவாயில்லை. ஆனால் இப்படி அநியாயமாக உழைக்கிற காசு அநியாயமாக போகும். அடுத்த ஒரு ட்ரிப் ஒன்றில் நீங்கள் வெளிநாடு போயிட்டு வர அந்த காசு 30 லட்சம் போயிடும். ஏன் இன்று வரைக்கும் வெளிநாடு போயிலேன்னா நான் இன்று வரைக்கும் அநியாயமாக உழைச்சதே இல்லை. இவன் என்னோட வெளிநாடுக்காரர் தான். இன்று வரைக்கும் எனக்கு வெளிநாடு என்ன கலர்னு தெரியாது. இந்தியாவுக்கு ஒரு தடவை போயிருக்கிறேன். இப்படி ஒரு சான்ஸ் ஒன்று கிடச்சி உலகமே போட்டுக்கிற பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருந்தீங்கண்டா நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் எத்தனை வெளிநாட்டுக்கு எத்தனை ஜெர்மனில இருந்து அடிச்சு சொல்லு டாக்டர் இங்கே வாங்க உங்கள்கிட்ட ஃபஸ்ட் ஸ்டாண்டு. கனடாவில் அவன் தம்பி என்னோட கோவிக்கிறானது தெரியாது. அவன் எனக்கு இவ்வளவு பண உதவி செய்தவன் கோல் எடுக்க சொன்னான். 2 கிழமையாக கோல் எடுக்கல. ஏனென்றால் அவன் சொல்லுவான் டாக்டர் இங்கே கனடாவுக்கு வாங்குவோன்னு சொல்லி. நான் என்னோட காசு இல்லடா 3 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா பேங்க்ல இருக்குது. உண்மை ட்ரூத். பிஎஸ்சி மேனேஜரோட பார்க்கலாம் அக்கௌண்ட். இப்போ 4 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபா காசு கிடக்காது. இப்போ இதுக்கு பே பண்ண 2 லட்சம் ரூபா மிச்சம் கிடக்கும். மாதிரி அண்டா வாடகை ஒரு பாராளுமன்ற. நான் இதை ஏன் இவ்வளோ ஓப்பனாக சொல்லுகிறேன் என்றால் அந்த அக்கௌண்ட்டில் தான் நான் எல்லார்ட்டையும் காசு வேண்டினேன். ஸோ அந்த அக்கௌண்ட் அது ஒரு பொது அக்கௌண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொது அக்கௌண்ட். அதில் செலவழிக்கிற காசுகளை சம்மந்தமாக நான் உங்களுக்கு சொல்லணும். பட் இன்றைக்கு ஒரு கோல் ஒன்று வந்தது ஃபாரின்ல இருந்து 1 லட்சம் ரூபா போட்டு விடுறேன் தம்பி அவசரத்துக்கு. நீங்கள் அந்த வழக்குக்கு போடுவோம். எனக்கு இல்லை வழக்குக்கு வேணுமென்றால் போடுவோம். அதுக்கு 20 லட்சம் ரூபா காசு தேவை. இந்த வரைக்கும் 1 லட்சம் ரூபா தான் வந்திருக்கு. வேறு ஒருத்தரையும் கேட்கல. கோளுகள் வந்திருக்கு. நான் கோளுகளையும் ஆன்சர் பண்ணல. 1 லட்சம் ரூபா போடணுமெண்டா போட்டு விடுங்க நான் சொன்னேன். இன்னும் 19 லட்சம் ரூபா தேடணும். அதால் தான் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வழியை தேடி கொண்டிருக்கேன். சரிதான். இந்த வழக்குகள் இப்போ என்ன பிரச்சனை இல்லை. நான் விலத்தி போயிடுவேன். இந்த வழக்கில் தோற்றா நான் விலத்தி போயிடுவேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேட வேண்டியிருக்கும். உங்களுடைய அன்றாட பிரச்சனைகளை கலைக்கிறதுக்காக இந்த கிளிநொச்சியில் அடிபாடு நடந்து நாட்டாமல் எல்லாத்தையும் உடைச்சிருக்கிறார். அது சம்மந்தமாக அடுத்த வீடியோ ஒன்று போடுறோம். ஸோ என்னென்றால் அப்படியான விடயத்தில் இப்போ இந்த விடயத்தில் அவர் அமைச்சர் எனக்கு கால் பண்ணி கேட்டார். அப்போ இன்றைக்கு கால் பண்ணி சொல்லி இருக்கிறோம். கால் பண்ணி சொன்ன அப்புறம் அந்த 2 போகுது. இது என்னென்னா இதே இவ்வளோத்தையும் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயாட்ட இந்த பிள்ளைகள் போய் கதைச்சிருக்குது. அது ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு முன்னே ஸ்ரீதரன் ஐயா ஒரு அவருடைய செக்ரட்டரி அவர் அவருக்கு வேலை செய்வார் தானே. அவர் கடிதம் ஒன்று அடித்து அனுப்பியிருக்கிறார் அமைச்சருக்கு. அவ்வளோதான். அந்த கடிதத்துக்கு பதிலெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ இதில் இப்போ நான் இவ்வளவு என்பிபியோட அடிபடுறேன்றதுக்காண்டி பிரதி சுகாதார அமைச்சர் என்ன சொல்லிக்காண்டா நான் இதெல்லாம் செய்து தெரியலான்னு சொல்லியிருக்கலாம். எனக்கு நீ ஏன் மட்டும் கற்று பாராளுமன்றத்தில் குளறேன் நான் குளறிப்பேன். வேறு பிரச்சனை. பட் தட் courtesy, that professionalism, ஹர்ஷனானேக்கார இல்லை இவர் என்ன பேர் எங்களுடைய பிரதி சுகாதார அமைச்சர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இதை எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயா செய்யலை. இதை நான் செய்து போட்டு பெருசாக எடுத்து போடணுமான்னு கேட்டால் ஏன் இதை நான் போடுறேன்டா நீங்கள் தனிப்பட்டதாக கேட்டாலும் இது ஒரு அநியாயம் தானே. இப்படி ஒரு அநியாயமாட்டா நான் கட்டாயம் ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் என்னுடைய ட்ரான்ஸ்ஃபரில் இப்போ எனக்குன்ற ஒரு நான் பேர் சொல்லலை இப்படி ஒரு சின்ன ஒரு உதவி ஒன்று செய்கிறீங்களான்னு கேட்டால் என்னால் செய்யலாது. நான் சொன்னால் ஏதாவது அரசாங்கம் வீட்டை போய் ஒரு காசு கொடுத்து செய்யுங்க. நான் இதை செய்யலாது. சிலதைகள் செய்வேன், சில செய்ய மாட்டேன். நீங்கள் கேட்குற விரும்பினாக்களை எல்லாத்தையுமே கேட்கலாம். என்னால் முடிஞ்சதை செய்வேன். என்னால் முடியாததை என்னால் சொல்லலாம். ஆகவே நீங்கள் இதுவரைக்கும் டாக்டர் என்ன செஞ்சுருக்கிறீங்க, உங்களால் என்ன லாபம், நீங்கள் ஏன் பாராளுமன்ற உறுப்பினராக என்னத்தை பிடுங்கியிருக்கிறீங்க என்று சொல்லவர்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. மற்றாக்களுக்கு இல்லை. அவைக்கு சிம்பிளாக வேலை வந்துருக்கு. திங்கக்கிழமையிலேருந்து வேலைக்கு போயிடும். ஸோ அவையுடைய சந்தோஷத்தை நானும் பகிர்ந்து கொள்கிறேன் உங்களோட. 2 பேரும் கோல் எடுத்துக்காச்சும் உங்களோட பார்த்துருவேன். என்னை பொறுத்த வரைக்கும் 2 கிளிநொச்சி பிள்ளைகள் கஷ்டப்பட்ட பிள்ளைகள். அப்போ கஷ்டப்பட்டு படித்து பேராதனை பாஸ் அவுட் ஆகியும் வேலைக்கு போய்க்குள்ள ஏ லெவலுக்கு எஸ் என்று சொல்லி அதை ட்ரேட் யூனியன் பிளாக் பண்ணுதுண்டு. அது ஒரு ட்ரேட் யூனியன் தான் பிளாக் பண்ணுது, தொழிற்சங்கம். அந்த தொழிற்சங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தொழிற்சங்க தலைவர் ஒரு டிப்ளமா ஹோல்டர், ஒரு டிகிரி ஹோல்டர் இல்லை, ஒரு டிகிரி ஹோல்டருடைய வேலையை துடைக்கிறாங்க. ஸோ இப்படியா இந்த அநியாயத்துக்கு எதிரான பொருள் தான் நான். ஸோ இது என்னுடைய அரசியல் வெரி சிம்பிள். எங்கேயாவது அநியாயம் நடந்தால் நான் கேட்குறேன், அவ்வளோதான். சிம்பிள் அரசியல், சிம்பிள், வெரி 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 சிம்பிள் பாலிடிக்ஸ். ஸோ அடியில் இருந்தானே கட்டி கொண்டு போகணும். ஸோ நாங்கள் யார், எங்களுடைய கொள்ளைன்றது. ஸோ டாக்டர்ஸுக்கும் கணக்கு ட்ரான்ஸ்ஃபர் இஷ்யூஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். நீங்கள் என்னோட தற்சமயம் நீங்கள் என்னோட இதாண்டா கூட என்னோட கோபம் பண்ணா கூட நீங்கள் என்னோட கேட்கலாம். நீங்கள் என்ன பெரிய கூடாமல் இருப்பீங்க. பட் உங்களுக்கு அநியாயம் நடக்குதுன்ற சந்தர்ப்பத்தில் துணிஞ்சு கேட்கலாம். நான் இதையுமே மனசில் வச்சிருக்கேன். நான் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக வந்தது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒருபோதுமே ஆசைப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு கூடாது செய்த என்ன பேசின திட்டினா எந்த வைத்தியர்களாக இருந்தாலும், நர்ஸாக இருந்தாலும், ஈவன் பிரேசப உறுப்பினர்களாக இருந்தாலும் உங்களுக்கு அநியாயம் நடக்குதுன்றா நீங்கள் என்கிட்ட கேட்டால் நான் அதை செய்வேன். ஏனென்றால் நான் அரசியலுக்கு வந்தவனும் இல்லை. நீங்கள் பேசினதை கேட்டு மறந்து போயிட்டேன் என்ற மனசு. ஆகவே நான் அதை மறந்தும் போயிட்டேன். ஆகவே எனக்கு அது பிரச்சனை இல்லை, ஒற்றுமையாக இருப்போம். ஆனால் நீங்கள் பேசினது வலிதான், மறந்துட்டோம், மன்னிச்சிட்டோம். ஆனால்
மறக்கிறோம், சரி அதை மறந்துட்டோம். நீங்களாகவே மன்னிக்கலாம், மறக்கலான்னு சொல்லுவார்கள். ஆனால் மன்னிச்சிட்டோம், மறந்துட்டோம். நீங்கள் ஏதாவது தேவையான என்னோட நேரடியாக கேட்கலாம். அதே பழைய உரிமையோடு அதே அர்ச்சுனா அண்ணாவோ தம்பியோ அதே அர்ச்சனாவோட நீங்கள் என்னோட உதவி கேட்கலாம். இந்த வெற்றி என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றி. சிம்பிளாக ஒரு வேலையை முடித்து கொடுத்துருக்கேன். அதை விட 2வது ஒன்று இப்போ அப்லோட் ஆகி கொண்டு நீங்கள் பார்க்கலாம். யாழ்ப்பாணத்து பிரதேச பிள்ளை ஒரு ஆளுண்ட பாவிச்சு அந்த பிள்ளையை செக்ஷுவலாக வீடியோ எடுத்து அந்த குடும்பத்தையே தொலைத்து அந்த பிள்ளை சூசைட் பண்ண இருந்தது. அது தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்று போடுகிறேன். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ இப்படியான விடயங்களில் நான் என்னுடைய அரசியல் கடைசி இருக்கும் வரைக்கும் மக்கள் உங்களுக்கு தெரியும் எங்கே அநீதி நடக்குதோ அங்கே என்னுடைய கால்கள் பயணிக்கும். அதே நேரம் நாட்டாமல் கடை உடைச்சிருக்கிறேன். அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறேன், அதையும் போடுறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.